பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். ஒரு சந்தியின் 3வது வெள்ளிக்கிழமை மாலை ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபமாலை கீர்த்தனையிலே 70வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 70. சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசனா சரண பதந்தா. 70வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசனா சரண பதந்தா தாவீதின் மைந்தா ஓசனா சரண பதந்தா. பித்தன் என்று வெள்ளை அறை சட்டை அணிந்து போதக பீதம் பரிகாச பண்ணினான். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரண பதந்தா. கற்றூனில் சேர்த்திருக கட்டி வலுவார் காவலன் தன் சேர்வையெல்லாம் கூட்டி அடித்தார். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரண பதந்தா. முள்ளின் மூடி செய்தழுத்தி வல்லலெனவே மூர்க்கமுடனே தடி கொண்டார்க்க அடித்தார். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரண பதந்தா. கையினில் செங்கோல் ஒன்று மூங்கில் ஒன்றிட்டு காவலனி யூதருக்கென்றோவியம் சொன்னார். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரண பதந்தா. தொப்பின முகத்தினில் அதிக்கிரமமாய் துண்ணிய கைகோலை வாங்கி சென்னியில் போட்டார். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரண பதந்தா. முழங்காலிலே இருந்து தென்னன் பண்ணியே முன்னவனை தான் இறங்கி கண்ணத்தரைந்தான். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரண பதந்தா தாவீதின் மைந்த ஓசனா சரண பதந்தா. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திரா இருக்க எங்களுக்கு தேவரி இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகும்படி உடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லாருக்காக அவரை பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தி நாங்கள் அவருடைய சிலுவையினுடைய வசனத்தை மனதில் வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து இருதயம் கரைந்துருகவும் எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து உருக்கமாய் அவரை சிநேகித்து கொண்டு வரவும் பரிசுத்தாவி கொண்டு எங்களை எழுப்பிவிட்டாலும் சுவாமி. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 316வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 316. என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகம் மேன்மை நஷ்டமே என்று உணர்ந்தேன் என் உள்ளத்தில்.
பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய அபாத்திர தன்மையும் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து பராமரிப்பு உங்களை தாழ்த்துங்கள். அடுத்த சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் தேடி 38வது சங்கீத வார்த்தைகளினால் நாம் அவரை நோக்கி மன்றாடி ஆயக்காரனை போல, பராபரனே பாவிகளாக எங்களுக்கு இறங்கியுள்ளோம் என்று ஒருமித்து ஜெபம் செய்வோம். வாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகின்றேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏங்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அழைகிறது, என் பெலன் என்னை விலக்கிட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதைகளை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கின்றார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கின்றார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவர்களை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போலவும் கேளாதவனாகவும் ஊமையைப் போல வாய் திறந்தான் இருக்கின்றேன். காது கேளாதவனும் தன் வாய் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கின்றேன். என் துக்கம் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிந்து கேட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்தாரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கின்றார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும். என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிர கர்த்தாவே, எங்களுகிராங்கோ கிறிஸ்துவே, எங்களுகிராங்கோ கர்த்தாவே, கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவர் ஆகாதனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழி விட்டு திரும்பி பிறப்பதை விரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் பாவத்தின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவருடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழி விட்டு திரும்பும்படி எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 3ஆம் பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 3ஆம் பகுதி. இயேசுநாதர் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் பாடுபட்டது. முதலில் அவர் அன்னா என்ற பிரதான ஆசாரியனுக்கு முன்பாகவும் பிற்பாடு காய்பா என்ற பிரதான ஆசாரியனுக்கு முன்பாகவும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. காய்பாவுக்கு முன்பாக யூதருடைய பொய் சாட்சிகளை நியாய சபையில் விசாரித்த பின் அவர் தமக்கே கொடுத்து கொண்ட சத்திய சாட்சியை கேட்டு
அவரை மரண ஆக்கணைக்குட்படுத்தினது. இயேசுவை பிடித்தவர்கள் முதலாவது அவரை அண்ணாவிடம் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் மாமன் ஜனத்திற்காக ஒரே மனுஷன் மரிப்பது நலம் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவன். அவன் இயேசுவோடு பிரதான ஆசாரியன் அரண்மனைக்குள் சென்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவனிடம் பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். குளிராயிருந்தபடியினால் வேலைக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு வளர்த்து நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடம் அவர் சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். விசாரிக்கவே இயேசு அவனிடம், நான் பகிரங்கமாய் உலகத்துக்கு சொன்னேன். சகல யூதரும் கூடி வருகிற ஜெப ஆலயங்களிலேயும் தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் பேசியதில்லை. நீர் என்னிடம் விசாரிக்கிறதென்ன? நான் பேசினதென்னவென்று அதை கேட்டவர்களிடம் விசாரியும். நான் பேசினவைகள் அவர்களுக்கு தெரியும் என்றார். அவர் இதை சொல்லவே சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு பதில் சொல்லுவது இப்படித்தானாவென்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை பார்த்து, நான் பேசினது தப்பு என்றால் அதை ஒப்புவி, பேசினது சரியானால் என்னை ஏன் அடிக்கிறாய் என்று சொன்னார். அப்பொழுது அண்ணா பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பிவிட்டான். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லோரும் கூடி வந்தார்கள். பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். தேடியும் கிடைக்கவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் சாட்சியங்கள் ஒன்றுக்கொன்று பொருந்தவில்லை. கடைசியில் இருவர் வந்து, கைவேலையாகிய இந்த தெய்வாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலையல்லாத வேறொன்றை 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று இவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் சாட்சி பொருந்தாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை பார்த்து, நீ ஒன்றும் பதில் சொல்லுகிறதில்லையா? இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிற சாட்சி என்ன என்று கேட்டான். அவரோ பேசாமல் இருந்தார், பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரிடம், நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்து தானா? ஜீவனுள்ள கடவுள் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன், அதை எங்களுக்கு சொல் என்றான். அதற்கு இயேசு, ஆம், நீ சொன்னபடி நான் தான் அவர். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் பேசினது தேவதூஷணம், இனி நமக்கு சாட்சிகள் எதற்கு? பாருங்கள், இப்பொழுது இவன் தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டான். அவர்களோ, இவன் மரண தண்டனை பெறத்தக்கவன் என்றார்கள். அப்பொழுது அவர் முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். அவரை பிடித்திருந்த மனுஷர் அவரை பரிகாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். முன்கூறிய விசாரணை நடக்கையில் பேதுரு மும்முறை அவரை மறுதலித்ததும், விடையற்காலமான போது யூதருடைய சங்கம் மறுபடியும் கூடி வந்ததும் அவரை கொலை செய்யும்படிக்கு யோசனை செய்ததும். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடம் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்று சொல்லி அவனண்டை வந்து, இயேசு என்னும் நசரேயனோடு நீயும் இருந்தாய் என்றாள். அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியவில்லை என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்திற்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. மற்றொரு வேலைக்காரி அவனை கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று சொன்னாள். அவன் வாசல் மண்டபத்திற்கு போனபோது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனான இயேசுவோடு இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். சீமோன் பேதுரு குளிர் காய்ந்து நின்று கொண்டிருக்கையில் சிலர் அவனிடம், அவனுடைய சீஷரில் நீயும் ஒருவனா என்றார்கள். அவனோ, மனுஷனே, நான் அவர்களில் ஒருவன் அல்ல என்றும் அந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்றும் சொல்லி மறுபடியும் ஆணையிட்டு மறுதலித்தான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சும் அதற்கு ஒற்றிருந்து உன்னை காட்டிக் கொடுக்கிறதே என்றார்கள். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் ஒருவன் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தான். மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்து, நான் உன்னை அவனோடே தோட்டத்தில் பார்க்கவில்லையா என்றான். பேதுருவோ மறுபடியும் மறுதலித்து, நீங்கள் சொல்லுகிற இந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபித்து கொள்ளவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்.
உடனே அவன் இன்னும் பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. அப்பொழுது ஆண்டவர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் 2 தரம் கூவுறதற்கு முன் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தன்னிடம் சொன்ன வார்த்தையை பேதுரு நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பொழுது விடிந்த போது பிரதான ஆசாரியரும் வேத பாரகருமாகிய ஜனத்தின் மூப்பர் சபை கூட்டம் கூடி தங்கள் ஆலோசனை சங்கத்தின் முன் அவரை கொண்டு வந்து, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அவரோ, நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் வினவினாலும் எனக்கு விடையளிக்க மாட்டீர்கள். ஆயினும் இது முதல் மனுஷகுமாரன் வல்லமையுள்ள கடவுளின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதை கேட்ட யாவரும், அப்படியானால் நீ தேவகுமாரனா என்று கேட்க அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுமா? இவன் வாயிலிருந்து நாம் கேட்டோம் என்றார்கள். சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சபை அனைத்துமாய் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை செய்தார்கள். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துல பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாகும் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பசுத்தாழ்நாள் கர்ப்பமாக ஒப்புவித்து கண்மிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துகள் பாடுபட்டு சிலில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உழைத்திருந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்துல பிதாவாகிய பிராமணியில் வலது பெற்றிருக்கிறார். அடுத்த ஜூன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாழ்னை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம் சுயத்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பட்டு புத்தகத்திலே 61ஆம் ஞானப்பட்டேன் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பட்டு எண் 61 முதல் 4 சரணங்களை பாடுவோம். இயேசுவே நீர் பாடுபட்ட சரித்திரத்தை கேட்கின்றோர் அநேக தங்கள் பலத்த மாயத்திலே அசைவற்றோர், சிலர் யூதாவையும் சிலர் காய்பாவையும் பழிப்பவர். 61ஆம் ஞானப்பட்டேன் முதல் 4 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். இயேசுவே நீர் பாடுபட்ட சரித்திரத்தை கேட்கிறோம். அநேக தங்கள் மாபலத்த மாயத்திலே அசைவற்றோர், சிலர் யூதாவையும் சிலர் காய்பாவையும் படிப்பவர், சீமோனிலாய் வரமில்லாதோர் உள்பின்னினோர் அன்பற்றவர், பிலாத்து நீதியை செய்யாதோ ஜனங்கள் மாபொல்லாதவர், என்னே வரும் மனித கொடு செயலை கோபிப்பார், நீர் பட்டதாய் நன்றாய் சிந்தித்து சாவிக்கப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் பகைத்து விட்டு ஆவேதனைகளின் திரை தங்களினாலுண்டானதே என்றாலும் பேர்கள் கொஞ்சமே. நீரெங்கள் பாவத்தாலுண்டான நிர்பந்தத்தை சுமந்தீரே, அநேகரோதியாய்
காணி நடக்கிறார்களே அதுமைதானே காணி வாதாய்கிறாத கேசரி. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டிடுறோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குறிச்சதுக்கே தேவரே, எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்தமாக்கல் நம்முடைய வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 53வது வசனம் முடிய. யோவான் 7வது அதிகாரம் 43 துவங்கி 53 முடிய. இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள். ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கைப்படவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியத்துக்கோ பரிசேயரிடத்துக்கோ திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரத்யுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்போது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதொரும் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்தில் வந்தவனும் அவர்கள் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவரை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாமா? நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றார். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சாட்சியும் ஆட்சியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பு கொடுக்கப்படுகிறது. யார் சாட்சி, யார் ஆட்சி? 12 மணி நேரத்திலே 6 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். அதில் 3 சமய விசாரணையும் 3 அரசியல் விசாரணையும் நடைபெறுகிறது. குற்றமற்றவரை குற்றவாளிகள் விசாரிக்கின்றார்கள். நீதிபரனை நீதி அற்றவர்கள் விசாரிக்கின்றார்கள். நியாயம் விசாரிக்க போகிறவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். ஆட்சி, அதிகாரம், ஒரு வல்லமை என்பதை 2 விதமாக பாருங்களாம். ஒன்று பார்க்கக்கூடியது, ஒன்று பார்க்க முடியாதது. வேறு வார்த்தைகளால் சொல்ல முடியுமா என்று சொன்னால், காண கூடியது, காண முடியாதது. அதற்கு உதாரணத்தை சொல்கின்றேன். ஒரு வல்லமை, ஒரு பவர், காற்று, மழை, புயல், இதை காணலாம். மின்சாரத்தை கண்ணால பார்க்க முடியாது. அதனால் அதுக்கு வல்லமை கிடையாது என்று கூற விட முடியாது. சனகரிம் சங்கம், இதற்கு இன்னொரு பேர் உண்டு, ஆலோசனை சங்கம். மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆலோசனை சங்கத்தில் ஏதுவாய் இருப்பான். யாரு? சி அப்படின்னு சொல்றவன், தன் சகோதரனை பார்த்து சி என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 47வது வசனத்திலையும் அதை நாம் பார்க்க முடியும். இதில் 71 பேர் இந்த சனகரின் சங்கத்தில், ஆலோசனை சங்கத்தில் இருப்பார்கள். பிரதான ஆசாரியர் ஒருவர், இந்த 72 பேர் இருப்பார்கள். மொத்தம் இந்த சங்கத்தில் யார் இருப்பார்கள் சொன்னால், இந்த சங்கம் நியாய விசாரணை செய்யும் போது யூத சங்கம் யூத ரோமர் ஆட்சிக்குட்படுத்தப்பட்ட போதிலும் ரோமர் யூதருக்கு ஓரளவு சுய ஆட்சி கொடுத்திருந்தார்கள். ஆனால் மரண தண்டனை இவர்களால் விதிக்க முடியாது. மரண தண்டனை கொடுக்க அதிகாரம் ரோம அரசாங்கத்துக்கு தான் உண்டு. இவர்கள் மற்றபடி சாட்டையில் அடிக்கலாம், துன்பப்படுத்தலாம், கல்லெறியலாம், ஆனால் சாகடிக்க முடியாது. இதை யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது. இந்த சங்கம் கிறிஸ்துடைய காலத்திலே யூதேயாவில் மட்டும்தான் இருந்தது. கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தபோது அவரை ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. ஏன்னா அவர் கலிலேயாவில் இருந்ததுனால ஜனங்களுடைய ஆதரவை அதிகமாய் பெற்றிருந்தார். நியாயப்பிரமாண மீறுதல் என்பது யோவான் 19வது அதிகாரம் 7வது வசனத்திலும், தேவ தூஷணம் பேசுதல் என்பது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலும், கள்ள தீர்க்கதரிசனம் உரைத்தல் என்பதை போன்ற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரண தண்டனை விதிக்கலாம். ஆனால் இவர்கள் விதிக்க முடியாது. மரண தண்டனை விதிக்கிறதுக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
ஆனா இந்த சனகரிம் சங்கம் யாருடைய கைகளில் இருந்தது என்று சொன்னால், சதுசேயர், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடியவருடைய கரத்தில் இருந்தது. சதுசேயர் யார் என்று சொன்னால் ரோமருடைய கையாட்கள், ஏரோதியரோடு சேர்ந்திருந்தார்கள். இதில் இருக்கக்கூடியவன் தான் பிரதான ஆசாரியன், ஆலோசனை சங்கத்தில் செல்வாக்கு உள்ளவன். ஆவி, தேவதுதன், உயிர்ப்பு இல்லை என்று சொல்ல நம்பக்கூடியவர்கள். பரிசேயர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆவி, தேவதூதன், உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்ல நம்பக்கூடியவர்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 23 அதிகாரம் 6 வசனத்துல மக்கள் மத்தியில் இவர்களுக்கு செல்வாக்கு உண்டு, ஆலோசனை சங்கத்தில் இவர்களுக்கு செல்வாக்கு கிடையாது. குற்றவாளி முன் நிற்க இவர்கள் அரைவட்டமாக அமர்ந்திருப்பார்கள். பட்சமா ஒருத்தர் பேசினான்னு சொன்னா பிறகு அவரை குற்றமற்றவர் என்று, குற்றமுள்ளவர் என்று சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் அவர் பேசினதுல அப்படியே தான் இருக்கணும். முதல்ல நான் அப்படி சொன்னேன், நான் இப்போ இப்படி சொல்றேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நேர்மையான விதி ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த விதிப்படி விசாரணை நடத்தினார்கள். உதாரணத்துக்கு உண்டு, கிரிமினல் கேஸுகள் பகல் வேளையில தான் நடக்கணும். கிரிமினல் என்று சொல்லி, அதாவது 2 கேஸ் உண்டு. ஒன்று சிவில், இன்னொன்று வந்து கிரிமினல். இந்த கிரிமினல் என்ன சொன்னா, ரத்த சம்பந்தப்பட்டதெல்லாம் கிரிமினல், அப்படி புரிஞ்சுக்குங்க. ரத்தம் இருந்தா அது கிரிமினல். இது பஸ்கா பண்டிகை காலத்தில் கிரிமினல் கேஸுகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பஸ்கா பண்டிகை காலத்தில் குற்றமற்றவன் என்று முடிவுக்கு வந்தா உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. 24 மணி நேரம் டைம் கொடுத்து தான் சொல்லணும். ஏன்னா ஒருவேளை அவர் மேல இரக்க சிந்தனை வருவதற்கு காரணமா இருக்கலாம். இப்போ கூட சொல்றாங்களே ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்றாங்களே, ஏன்னா கொஞ்சம் ஆராதிக்க பார்க்கறதுக்காக. 4வது காரியம், சனகரிம் சங்கம் நியாய விசாரணை கூட்டம் தேவாலயத்துல அதற்கென்ன குறிப்பிடப்பட்ட இடத்துல தான் அது நடத்தணும். இந்த இடத்துல தான் நடைபெற வேண்டும். த ஹால் ஆஃப் த ஹேவனி ஸ்டோன், நியாய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கல்லால் செய்யப்பட்ட இருக்கையில் உட்கார்ந்து தான் செய்யணும். விசாரணை போது சொல்லப்படும் வாக்குத்தத்தங்கள், வாக்கு மூலங்கள் எல்லாம் 2 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். 2 சாட்சிகளும் ஒருவர் ஒரு காலம் கலந்து ஆலோசிக்க முடியாது, ஒருவர் சந்திக்கவும் முடியாது. இதுல ஏதாவது ஒன்று கவனிக்கப்பட்டதான்னு சொன்னா, இயேசுனுடைய இந்த விசாரணையில ஒண்ணுமே கவனிக்கப்படலை. ஏன்னு சொன்னா, கிறிஸ்டினுடைய வழக்கு ஒரு கிரிமினல், ரத்த சம்பந்தம் சொன்னோம் இல்லையா, ரத்தம், இது மரண தண்டனை இல்லை, அப்போ ரத்தம் தானே. ஆகவே பஸ்கா பண்டிகை காலத்துல கிரிமினல் கேஸை எடுத்துக்கிட்டாங்க. 2வது கிரிமினல் கேஸு பகல் வேளையில தான் நடக்கணும், ராத்திரில நடக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இப்போ பகல் வேளையில நடக்கல, ராத்திரில தான் நடந்ததுக்கு சேவல் கூவுகிறதுன்னு சொன்னா எப்போ அது? அப்போ அது இரவு வேளை. விசாரணை என்பது தேவாலயத்தில் அந்த நியாயாசனத்தில் உட்கார்ந்து தான் விசாரணை செய்யணும். ஆனால் இவங்க அண்ணா காய்பாவுடைய வீட்டில் நடைபெறுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 28வது வசனத்தை சொல்லுகிறது. சாட்சிகள் ஒன்றோடு ஒன்று ஒத்து வரவில்லை. மத்தேயு 26:60 சொல்லப்படுகிறது. குற்றவாளி என்று சொல்லி முடிவுக்கு வந்தா 24 மணி நேரம் டைம் கொடுக்கணும், இல்ல உடனடியாக தீர்ப்பு சொல்லப்படுகிறது. மத்தேயு 27:1, மார்க் 15:1. ஆனா இயேசு அதிகாரத்தை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, ஏன் என்ன அடிக்கிற? யாரு? அடிச்சவங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் என்ன அடிக்கின்றார்? ஆனா மலைப்பொழிவிலே ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை கொடு என்று சொன்ன ஆண்டவர், இப்போ பேச்சுக்கும் நடத்தைக்கும் வித்தியாசத்தை ஏன் காட்டுகின்றார்? கிறிஸ்து நியாய விசாரணையை கேள்வி கேட்கின்றார். ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளியை விசாரிக்கும் போது எந்த அதிகாரியும் எந்த காவல் காரணமும் குற்றவாளி மேல் கை வைக்க முடியாது, கூடாது. உடனே அந்த நீதிபதி அந்த செயலை கண்டனம் செய்வார். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து கைது பண்ணி கையில் விலங்கு போட்டு போவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போகும்போது கையில் விலங்கு இருக்கக்கூடாது, வயலில் விலங்கு இருக்காது. அப்படி கையில் விலங்கு போட்டால் நீதிபதி கேள்வி கேட்பார். இப்போ நம்முடைய அரசாங்கத்தில் கூட அது உண்டு. இன்னும் இது உலகப்பிரமான வழக்குகளில் காணலாம். நீதிமன்றத்தில் நிற்க ஒரு குற்றவாளியை நீதிபதிக்கு முன்பாக காவல்காரர்கள் அடிக்கவோ கை வைக்கவோ மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்து தனது முழு ஜீவனை ஒப்படைக்க தயாராக இருக்கும்போது ஏன் என்ன அடிக்கிறார் என்று சொல்லி கேட்கிறார் என்று சொன்னால், அந்த விசாரணை அதிகாரியுடைய நடத்தை சரியில்லை என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக.
பிரதான ஆசாரியனுக்கு இப்படிதான் பதில் சொல்வியான்னு ஓங்கி வர அற விடுறான் பக்கத்துல இருந்த போர் வீரர். அவனை அடிக்க சொல்லவே இல்லை. இது கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்றான் அவன், அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக. இப்போ இந்த ஆலயத்தின் பணம் எதற்கு செலவு செய்யப்பட்டது? ஆலயத்தினுடைய காரியங்களுக்காக செலவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு ராபோஜனம் இருக்குல்ல, இந்த ராபோஜனத்துக்கு அப்பமும் திராட்சரசமும் யார் வாங்குறது? கோயிலில் வாங்குறாங்க. யாருடைய காசுல வாங்குறாங்க? ஆலயத்துடைய பணத்துல வாங்குறாங்க. அதை போலவே கிறிஸ்துவினுடைய ரத்தமும் சரீரமும் ஆலயத்துடைய பணத்துல தான் வாங்கப்பட்டது. 30 வெள்ளி காசுக்கு வாங்கப்பட்டது. அதை வாங்குவது யார்? பிரதான ஆசாரியன். அதிகாரத்தை எதிர்த்தா, ஆட்சியை எதிர்த்தா என்ன நடக்கும் என்பது கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு நன்றாக தெரியும். அந்த துன்பத்தை சகித்த கிறிஸ்து நமக்கு போதிக்கின்றார். கிறிஸ்து ஒரு நாளும் அதிகாரத்தோடு ஒத்து போகவில்லை. அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று சொல்லி கேட்கின்றார். ஆனா ஜனங்க சொல்றாங்க, இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவராய் இதுவரைக்கும் யாரும் பேசினது இல்லையே. இந்த ஆட்சியை பற்றி பார்த்தோம். இப்ப சாட்சி யார் என்று சொன்னா 2 சாட்சிகள். ஒன்று நிக்கோதேமு, 2 அரிமத்தா ஊரானாகிய யோசேப்பு. இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 57வது வசனம், மார்க் 15:42, லூக்கா 23:5, யோவான் 18:19-38 பார்த்தா அரிமத்தா ஊர், ஐஸ்வர்யவான், கனம் பொருந்தியவன், ஆலோசனைக்காரன், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், யூதருக்கு பயந்ததினால் கிறிஸ்துவுக்கு அந்தரங்க சீஷனாய் இருந்தான், உத்தமன், நீதிமான், யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவன், அவன் பேர் யோசேப்பு. நிக்கோதேமு என்று சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்துல மட்டும்தான் இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிக்கோதேமஸ் என்று சொல்லக்கூடியவர். யோவான் 7வது அதிகாரம் 51வது வசனம் யாத்ரா சொல்லப்படுகிறது. அதுக்கு பின் இவர் ஒன்றுமே பேசவில்லை. 3 இடங்களில் இவர் குறிப்பிடப்படுகின்றார். யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனத்துல இவன் ஒரு பரிசேயன். 7வது அதிகாரத்துல வாசித்தா முதிர் வயது உள்ளவன். 19வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தா ஐஸ்வர்யவான். ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல கிறிஸ்துவை சந்தித்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் இரவுல ராத்திரி நேரத்துல இயேசு சந்திக்கின்றான். ஆலோசனை சங்க செயலுக்கு சம்மதியானவன். இன்னைக்கு வாசி கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். மரணத்தின் போது, இயேசுனுடைய மரணத்தின் போது அடக்கம் செய்வதற்காக தன்னுடைய பொருட்களை கொடுத்தவன். யோவான் 19வது அதிகாரம். கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்க ஒரு கன்னி தேவைப்பட்டாள், மரியாள். ஒருவரும் பிறக்காத கருவறை கன்னி மரியாள். கிறிஸ்துவை அடக்கம் செய்ய ஒரு கல்லறை தேவைப்பட்டது. ஒருவரும் ஒரு காலம் வைத்திராத ஒரு கல்லறை. 2மே பார்த்தீங்கன்னா யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு சொந்தமாயிருந்தது. மரியாளுடைய கணவன் பேர் யோசேப்பு, கல்லறை கொடுத்த மனிதனுடைய பேர் யோசேப்பு. 2 பேருக்குமே யோசேப்பு, கருவறையும் கல்லறையும் யோசேப்பு என்று சொல்ல மனிதர்களுக்கு சொந்தமாயிருந்தது. நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய சுவிசேஷமும் சொல்லப்படுகிறது. மனம் கூறுகிறது கிறிஸ்துவை பாதுகாக்க வேண்டும். அவருடைய மனம் சொல்லுகிறது கிறிஸ்துவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா அவருடைய மைண்ட், அவருடைய இருதயம் சொல்லுகிறது அவர் பாதுகாப்பான. ஆனா மைண்ட், பிரச்சனையே நீ வீணா சுமக்கணும். ஆனா இவருடைய வாழ்க்கையில பின்னாடி நம்ம பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. யூதர்கள் இவர் எருசலேமை விட்டு துரத்தி விட்டார்கள் என்று சொல்லி பாரம்பரியம் சொல்லுகிறது. விசேஷமாக முதல் உலக போர்ல இங்கிலாந்தினுடைய மக்கள் சிக்கலான கட்டத்தில் இருக்கும்போது அநேகருடைய முகத்துல தோல்வியினுடைய பயங்கள், விரிச்சல்கள், போர்க்களத்தில் உள்ள இராணுவ தளபதிகள் போர் மூண்ட இடத்துக்கு இடர்பாடுகளுக்கிடையே ஒரு அவசரமான ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்திருந்த இடத்துல தான் தலைவர்களுடைய படை தளபதிகளுடைய தலைவர் மார்ஷல் போச் அப்படின்றது அவருடைய பேர். இந்த கூட்டத்தில் அவரை காணல. என்னப்பா காணலையே, அவசர கூட்டம் சொல்லப்பட்டது. கடைசியில
அவரை தேடி போனா ஒரு குட்டிச்சவருக்கு பக்கத்துல முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அப்ப அவரிடத்துல கேட்டாங்க, அவசர கூட்டம், நம்ம இங்கிலாந்து தேசத்துல படைகள் சிக்கலான கட்டத்துல இருக்கு, தளபதிகளுக்கான கூட்டம், நீங்க இப்போ இங்க முழங்கால் படியிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்போ அவர் சொன்னாராம், மனிதர்களை நான் சந்திக்கும் முன்பாக என் மன்னவனை சந்திக்க நான் இங்க வந்தேன். மனிதர்களை சந்திப்பதற்கு முன்பாக என் மன்னவனை சந்திக்க வந்தேன் என்றார். இன்று பதவிகள் நீ சாட்சியாய் வாழ கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழிய உன் சாட்சியை அவமாக்குவதற்காக உனக்கு பதவிகள் வழங்கப்படவில்லை. இன்று உங்களுடைய பதவிகள் எப்படி உபயோகப்படுத்துகின்றீர்கள்? கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் கேட்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரே, உமது கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக கொடான கொடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகின்றோம். சாட்சியோடு வாழ்ந்த நிக்கோதேமுவை போல ஆட்சி பீடத்தில் இருந்து ஆண்டவராக உமக்கு விரோதமாய் எழும்பின மக்களை காட்டிலும் தன்னுடைய இயலாமை நிமித்தமாக தன்னுடைய இருதயமும் மனமும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லும்போது பிரச்சனைகள் ஏன் வீணாக சுமக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இன்று எங்களுடைய பதவிகளை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க உதவி செய்யும். ஆண்டவராக இந்த ஆசுவாத்திரிய கரம் எங்களை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பே அருளும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக, ஆமேன். வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமை அனுப்புதலும் கழுவுதலும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் அருளை கேட்க இருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களும் ஜெபசந்தியோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பட்டு புத்தகத்திலே 347வது ஞானப்பட்டி பாடுவோம். ஞானப்பட்டி எண் 347. பிளவுண்ட மலையை புகழிடம் ஈயுமே, பக்கப்பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். 347வது ஞானப்பட்டை நாம் பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் கர்த்தருக்கென்று படைப்போம். நாம் படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆலோசனை சங்கத்தில் இருந்த ஒரு நீதிமான் குற்றச் செயலுக்கு உட்படாதபடி தன்னை விலக்கி காத்ததைப் போல ஆண்டவராக நீதாமே எங்களுடைய சாட்சிகளை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு உதவி செய்தலும். நிக்கோதேமை போல எங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இதயத்தோடு உமக்கென்று காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழி நடத்தணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட சமுதாய விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய 100வது ஞானப்பட்டை நாம் ஜெப நிலையில் நின்று பாடுவோம். ஞானப்பட்டு எண் 100. சுவாமி கிறிஸ்துவே சுவாமி பரமண்டல இருக்கிற பிதாவாகிய பராபரனே எங்கள் மேல் லோகத்தின் இரட்சகராய் இருக்கிற சுதனாகிய பராபரனே எங்கள் மேல் பரிசுத்தாவியாகிய திரியக பராபரனே எங்கள் பரிசுத்த திரியக பராபரனே எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் காப்பாவீரும். தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் ராட்சியும். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் காணிகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள சடுதியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலோ உம்முடைய உபவாசத்தினாலோ சோதனையினாலோ உம்முடைய மரண அவஸ்தையினாலோ இரத்த வேர்வையினாலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலும் தேவரி மகிமையை உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலோ எங்கள் மரண வேளையிலோ நியாய தீர்ப்பின் நாளிலோ எங்களை ரட்சியும்
கிருபையுள்ள தேவர் உமது பரிசுத்த சபை ஆண்டு காப்பாற்றவோ, சபையின் போதகராக ஊழியக்காரர் ஆரோக்கியமான வசனத்திலோ பரிசுத்த நலக்கையிலோ நிலைப்படுத்தவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத புரட்டுகளையோ இடல்களை மறுத்து தடுக்கவோ, வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவோ, சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவோ, தெய்வ வசனம் பலிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியும் பலத்தை கூட கட்டளையிடவோ, துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒருமையை தரவும், எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கோ மற்றும் தலைவர்களுக்கு அமைதலுள்ள சாட்சியாளவோ, எங்கள் சபைகளின் ஊழியக்காரர்களின் ஸ்தாபனங்களை ஆசுவத்தை காக்கவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ, உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட யூதரையோ விசுவாசில் அனலற்று மரல விழுந்தவர்களையோ புற மதத்தினர் திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதையும் இக்கட்டு அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவோ, தரையிலும் தண்ணிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவோ, கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ, சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களை பார்த்து கொண்டு பராமரிக்கவோ, குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவோ, சகல விதவைகளையும் தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல மனிதருக்கு இறங்கவோ, எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ, எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் தூஷணர்களுக்கும் மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ, நிலத்தின் பயிரை ஆசுவத்தை காப்பாற்றவோ, எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிராபனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கமுள்ள கர்த்தாரே, அடியாராய் கேட்டாருளோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கிறிஸ்துவே,
ஜெபம் செய்வோம். மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறுதல் மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அடியார் மேல் தேவரி இறங்கி இந்த குமாரின் பட்ட பாடுகள் மரணத்தை நிமித்த எங்கள் பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று உடைய ஒன்றான குமாரன் ஆகிய எங்களால் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்துழுவாராக. ஆமென். ஆமென். துதி பாடலாக 52 ஞானப்பாட்டின் 10ஆம் சரணத்தை பாடுவோம். என் மூச்சொடுங்கும் அந்த கடை கட்டிலோ. என் மூச்சொடுங்கும் அந்த கடையை கட்டிலோ சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராமரிக்கு ஸ்தோத்திரம்.